ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி சைஃபை மூவி எடுத்து வந்திருக்கேன். படம் பார்க்கறதுக்கு தாறுமாறியாக இருக்கும். நாமெல்லாம் என்னத்தை பெட்டாக வளர்ப்போம், நாயவோ பூனையோ வளர்ப்போம், சில பேர் பாம்பு கூட வளர்க்குறாங்க. இங்கே இந்த படத்தில் ஒரு பொண்ணு, அதுவும் சின்ன பொண்ணு தாங்க, ஏலியனை வளர்க்குறாங்க. அது என்ன ஏலியன், எப்படி அந்த ஏலியன் நம்ம இந்த பூமிக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு சூப்பராக த்ரில்லிங்காக எடுத்துருப்பாங்க. படத்தோட பேர் ஜெனோ. இந்த படம் 2025 ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. படம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கும் இந்த வீடியோக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஸ்டோரி ஃபாக்ஸ் தமிழ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம பூமியை நோக்கி ஒரு எரிக்கல் செம்ம ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் பூமியில் ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தவன் இந்த மானெல்லாம் வேட்டையாட வந்திருக்கான் போல இருக்கு. ஒரு மான் அடிபட்டு கிடக்க அதை எடுத்து இவன் வண்டியில் வச்சிட்ருக்க. அதே நேரத்தில் வானத்துலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த விண்கல் பார்த்திங்கன்னா இவன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் விழுது. இவனும் சரின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். இவன் வளர்க்குற நாய் அதுக்கு முன்னாடி அந்த குழிக்குள்ளே போயிட்டு பயந்து தெரிச்சு வெளில முடியாற. இதை பார்த்து இவனும் கையில் ஸ்னைப்பர் கண்ணை எடுத்துக்கிட்டு டைரெக்டாக உள்ளே போகிறான். அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு மறுநாள் காலில் ஒரு பொண்ணு தீக்குச்சி கொளுத்துறாங்க. இவ தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். இவ பேர் பார்த்தீங்கன்னா ரேனே. இவளுக்கு இந்த பூச்சிகள், பள்ளிகள், பாம்புகள் இதெல்லாம் பெருசாக வளர்க்குற போல இருக்கு. அதில் ஒரு பள்ளி செத்துடுச்சு. அதுக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு நான் உன்னை ரொம்ப நாம வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போவா. அம்மாவும் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு தலைவலி போல இருக்கு. மா, நான் என்னோட பாம்புக்கு ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதே நேரத்துலேயே நம்ம ஹீரோயினோட அப்பா வராரு. அவர் யாருன்னா சொல்லப்போனால் அவர் ஸ்டெப் டாட் தாங்க. நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் அப்பா ரீசெண்டாக இறந்துருப்பாரு. அதுக்கு பதிலாக அவங்க அம்மாவோ இவன் ஏற்கனவே பாய் ஃப்ரெண்டு போல இருக்கு. அதனால இவன் வந்து இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கான். அவனும் வணக்கம் குட் மார்னிங் வைக்க நம்ம ஹீரோயினுக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது. இவனும் கோச்சிக்கிட்டு வெளில போக அவனோட கார் வெளில நிற்கும் பாருங்க. அதில் கோடை போட்டு விட்டுருவான் தலைவி. டைரெக்டாக ஸ்கூலுக்கு போக அங்கேயும் இவளால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. அவர் அப்பா இப்போ தானே இறந்தார். அந்த இதில் இருக்க சீருன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கேட்குற ஆன்சர்லாம் பதிலாக சொல்லிட்டு லஞ்ச் அவரில் சாப்பிட வந்து உட்காந்தான். ஆப்போசிட்டில் ஒரு பையன், அவன் பேர் பார்த்தீங்கன்னா கீழ். அவன் ரொம்ப படிப்பாளி போல இருக்குங்க. அவன் ஒரு கேள்வி கேட்குறான், நீ இந்த பெட்ஸ்லாம் வளர்க்குறல்ல, ஒரு பள்ளி கூட இருந்தது அது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினா அது இப்போ தான் இறந்தது. சொல்லப்போனால் என்னோட ஸ்டெப் டாட் தான் அவனை ஃப்ரிட்ஜில் வச்சு பூட்டிட்டான் போல இருக்கு. அவன் உறைஞ்சி போய் கிடந்தான். இப்போ தான் இறந்து அறிஞ்சலி செலுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு கால் பண்ண. அவங்க எப்பயும் போல் லேட்டாக தாங்க வராங்க. சரின்னு சொல்லிட்டு காரில் போயிட்டு இருக்கும் போது அம்மாவும் கேட்குறாங்க, ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் சொல்கிறான், இதாட்டம் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, அதாவது என் ஸ்டெப் டாட் தான், அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு கும்மாலாம் அடிக்கிறான், நம்மளோட காசை வீணடிக்கிறான். அவன் வேலைக்கு போய் நான் பார்த்ததே கிடையாதுமா. அவனை எப்படியாச்சும் கைட்டி விட்டுடுங்கம்மா, அவனை வீட்டை விட்டு துரத்திடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரிக்கிட்ட சொல்ல. அவளோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அவன் நல்லவன் தான், நமக்கு பாசத்துக்காக அவன் ஏங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நம்ம ஹீரோயினோட அம்மா பேச. இதை பார்த்து நம்ம ஹீரோயினி டென்ஷன் ஆகுறாங்க. டேரெக்டாக வீட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இப்போ வளர்க்குற பாம்புக்கு சாப்பாடு வாங்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஒரு எலி தாங்க, அதை வவிச்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. அந்த பாம்பு அது திங்க மாட்டுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. பட் ஆனால் அந்த பாம்பு சாப்பிடவே இல்லையா. சரின்னு சொல்லிட்டு நைட்டில் வீட்டு டின்னர் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லோரும் ஒன்றா சாப்பிடும் போது இவனை ஸ்டெப் டாட் கேட்குறான், இதாட்டைங்க வண்டியில் கிராச் ஆகிருக்கு, அது யார் போட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேச்சு எடுக்க அம்மாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்க்கிங்கில் நிப்பாட்டி இருக்கும் போது கிராச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல. பட் ஆனால் இவனும் அதெல்லாம் இல்லை, பார்க்கிங்லாம் நல்லா தான் இருந்தது, காலில் தான் இந்த கிராச் ஏற்படுத்தியிருக்கு, நீ ஏதாச்சும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க நம்ம ஹீரோனு நான் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தெனாவட்டா பதில் சொல்ல. அப்போ பாருங்களாம், அவன் சாப்பிடும் போதும் எனி டைம் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பான். இதை பார்த்து நமக்கு ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு கட்டத்தில் இவனோட ஸ்டெப் டாட் என்ன பண்ணுவான்னா மூஞ்சில் சிப்ஸ் எடுத்து கொட்டிடுவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வெளில வந்துடுவா. வெளில வந்தவ சும்மா இல்லாமல் அங்கே ஜெட்ஸ்கி அந்த ஒரு இருக்கிற மோட்டர் பைக் மாதிரி ஒன்று இருக்கும், பாலைவனத்துலலாம் ஓட்டுவாங்க. அதை எடுத்துக்கிட்டு டேரெக்டாக ஹெல்மெட்டை மாற்றிட்டு ரொம்ப தூரம் போகிறாங்க. ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அவன் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறா. பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல ஒரு சவுண்டு என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியுது நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீனில்
ஒரு எரிக்கல் விழுந்து ஒரு பள்ளமாக இருக்குல்ல, அந்த பள்ளத்தில் என்னமோ ஒன்று இருக்குது. அது இவனை பார்த்த உடனே அங்கேயும் இங்கேயும் ஓட, அதோட காலில் இன்னும் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு செயின். அது பக்கத்தில் உள்ள வண்டியோட கனெக்ட் ஆகிறதுனால இதெல்லாம் அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணவே முடியல. அப்போ தான் பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின் இங்கே எது தப்பிச்சு ஓடிடலான்டா சாமின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த வண்டியில் ஏறி ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க. அப்போ தான் அந்த மிருகம் என்ன பண்ணுன்னா ஒரு மாதிரியாக வலிக்கிற மாதிரி சவுண்ட் கொடுக்கும். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு கூர்ந்து பார்த்தா இருந்தது அது ஏலியன்க. அதோட காலில் இந்த வேட்டைக்கு வைக்கிற அந்த சங்கிலி இருக்குல்ல, ட்ராப், அது மாட்டி இருக்கும் போல இருக்கு. அதனால அது கத்திக்கிட்டு கிடக்க நம்ம ஹீரோயினி சரி ஓகே இதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை அவுத்து விட்டுடுவாங்க. அவுத்து விட்டுட்டு டேரெக்டாக வண்டி எடுத்துட்டு செம ஸ்பீடாக வீட்டுக்கு வந்துடுவா. மறுநாள் காலைல காட்டுறாங்க ஸ்கூலில் இவ ஏற்றிட்டு இருக்க பக்கத்தில் அந்த கில் பாய்கிட்ட கேட்குறான் இது அட்டை வாங்கிட்ட ஒரு வீடியோ கேமரா இருந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனும் இப்போ 2000 காலகட்டம் இந்த இடத்துல எல்லார் கையிலும் ஃபோன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் அது கிடையாதுடா, வீடியோ மூவிலாம் எடுப்பாங்களே பெரிய கேமரா, நீ கூட போன வாரம் உங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னியடா, அந்த கேமரா இருக்காடா எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவனும் ஐயோ எங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல நீ நல்லா படிப்ப, பட் ஏன்னா உனக்கு நான் ஹோம்ஒர்க் நான் எழுதி தரேன்டா, நீ அந்த கேமரா மட்டும் ஒரு நாள் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவனும் சாயந்தரம் அவங்க அம்மா வரும்போது கேமராவை எடுத்து வந்து கொடுத்துருவாங்க போல இருக்கு. டேரெக்டாக இவன் கேமராவோட வீட்டுக்கு வர அங்கே இவனோட ஸ்டெப் தாடும் அம்மா உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே அரை ஒன்று சொல்கிறான் இதாட்ட நான் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு காயின் எடுத்து கொடுக்குறான். அதில் என்ன எழுதிருக்குன்னா 24 மணி நேரம் டாஸ்மார்க்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த காயினை கொடுப்பாங்க போல இருக்கு. அப்படின்னா பார்த்துவாங்க இவன் எனி டைம் ஒரு நாள் ஃபுல்லாக ஒயின் ஷாப்லேயே தான் இருந்திருக்கான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினால் ஒன்றுமே சொல்ல முடியல, அவங்க அம்மாவாலையும் ஒன்றுமே சொல்ல முடியல. ஏதாச்சும் பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரூமில் போயிட்டு அவளுக்கு நிறைய எக்யூப்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்த கொரடு, லைட்டு, ஹீட்டு, இந்த கேமரா, அதில் பார்த்தீங்கன்னா கன்று இருக்கும். எங்கடா போய் கன்று எடுக்கிறான்னு பார்த்தா இவன் அப்பங்கார நம்ம ஸ்டெப்டட் அவன் காரில் கன்று வச்சுருப்பான் போல இருக்கு. அவன் குடிபோதையில் படுத்திருக்க இவன் டைரெக்டாக அவனோட கார் சாவியை எடுத்துகிட்டு போயிட்டு காரில் அந்த டேஷ்போர்டில் கன்று இருக்கும். அந்த கன்று எடுத்துக்கிட்டு டேரெக்டாக எந்த இடத்துக்கு போகிறான்னா அந்த ஏலியன் விழுந்த இடத்துக்கு தான் போகிறா. அந்த இடத்துல போயிட்டு அங்கே இருக்கான்னு பார்த்தா அந்த இடத்துல இல்லை, எதையுமே காணும். பார்த்தா அந்த ரத்தம், அந்த ஏலியனோட ரத்தம் பச்சை கலர் இருக்கும் போல இருக்குது. அது ஒரு குகையை நோக்கி போக இவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்து மேலே சூட அந்த சவுண்டு இவ காது கிழிக்கிற அளவுக்கு இருக்கும். ஐயோ இந்த அளவுக்கு சவுண்டு வருமானு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த இடத்துல அந்த கேமரா ஸ்டாண்டை நிப்பாட்டிட்டு கேமரா வீடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட்டு இதாட்டா என் பேர் ரேனே, எனக்கு 15 வயசு ஆகுது, நான் தான் இந்த விஷயத்தை முதல்ல கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியனை இவ தான் முதல்ல கண்டுபிடிச்சி இவ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்க. அதே நேரத்தில் சரி ஓகே இது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் கையில் அந்த கட்டிங் பிளேயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு டேரெக்டாக அந்த ஏலியோட காலில் அந்த ட்ராப் மாட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது இன்னும் அப்படியே தான் இருக்குது போல இருக்குது. சங்கிலி எதனா ஊற்றி விட்டா சரின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணுவா பாருங்க. டக்குன்னு இன்னும் நவரும். இவளும் கன்று எடுத்து பார்த்தா அந்த ஏலியன்லேருந்து ஒரு அசையுமே இல்லை. ஐயோ இந்த ஏலியன் செத்து பூச்சி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்து போவா பாருங்க. பட் ஏன்னா அந்த ஏலியன் சாப்பிடலங்க, உயிரோட தான் இருக்கு. பேக் கேமராவில் தான் காட்டுறாங்க. அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா இவளை தள்ளி விட இது மூலம் செம்மையாக பயந்துருவா, பக்கத்துல கண்ணை கீழே விழுந்துரும். பட் ஏன்னா அந்த ஏலியன் இவன் மேலே ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு வாயிலிருந்து துறன்னு எச்சு ஊற்றும். இவ்வளவு பயந்துட்டு இருக்கா. பட் ஏன்னா அந்த ஏலியன் இவ்வளோ ஒன்றுமே பண்ணலைங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே இது ஒன்றும் பண்ணாது போலன்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி உட்கார வச்சுட்டு இதாட்ட நீ எங்கேருந்து வந்த, நல்லா நான் பெரிய பணக்காரனாக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏலியனை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இதுதான் மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சாப்பிட்டுட்டு அந்த ஏலியனுக்கு தூக்கி போட அந்த ஏலியனும் சாப்பிடாதுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தான்னா உன்னை கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் பிடிச்சி உன்னை ஆராய்ச்சி பண்ணி கொண்டுடுவாங்க, நீ எப்படியாச்சும் தப்பிச்சு எங்கேயாச்சும் போயிடு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க கேமராவெல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவள் எடுத்த வீடியோவெல்லாம் ஒன்று ஒன்றா ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்க. நைட்டும் ஆகிடுது. சரி ஓகே அந்த ஏலியனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில வர இவனோட ஸ்டெப் தாட அங்கே படுத்துக்கிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருப்பான் பாருங்க. இதாட்ட நான் குடிக்கிறேன்னு உங்கள் அம்மாட்ட சொல்லிடாத, ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இதாட்ட என் வண்டி காசு அவையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான் பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரியாத மாதிரி நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே வெளில வருவா பாருங்க கோட்டு போட்டுட்டு. பார்த்தா அந்த ஏலியன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டியா, இந்த இடத்துக்குலாம் வராத, என் அப்பங்காரா இருக்க மாதிரி அவன் சரியான பைத்தியம், கவர்மெண்ட்டுக்கு உன்னை ₹1 பாட்டில் பீருக்காக உன்னை வித்துருவான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியனை கூப்பிட்டுட்டு நடந்து போயிட்டுருக்க. பின்னாடி அந்த ஏலியன் இருக்காது. ஐயோ எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு பேசி அங்கேயும் இங்கே தேடுவா. டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த ஏலியனோட வாயிலேருந்து நிறைய அந்த டென்டக்கல்ஸ் மாதிரி வந்து இவளோட தலையை பிடிக்குது. இவளுக்கு நிறைய அந்த ஃப்ளாஷ் மாதிரி வருது, என்னென்னமோ நடந்த மாதிரி. அதோடவே நம்ம ஹீரோயினும் அந்த ஏலியனும் மயக்கம் போட்டு கீழே ஊந்துருவாங்க. அதோட கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆகுது.
அதிகாலை விடிஞ்சிச்சுங்க. நைட்டு போனவன் நைட்டு ஃபுல்லாக அந்த இடத்துல தான் தூங்கியிருக்கா போல இருக்கு. காலையிலே ஏந்து பார்த்தா அந்த ஏலியனை பக்கத்தில் படுத்து முழிக்க இவ்வளோ ஐயோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஏலியனை இவளோட வீட்டில் அண்டர் கிரவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அண்டர் கிரவுண்டில் ஒரு மூலையில் போய் உட்கார வச்சுட்டு யாரும் வர மாட்டாங்க, இந்த இடத்துல பத்திரமாயிரு, சவுண்டு மட்டும் போட்டுறாத, நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ டேரெக்டாக மேலே போகிறாங்க. அதோட இந்த சைடை கட் பண்ணிட்டு இந்த சைடு அந்த ஏலியன் நெரிக்கல் விழுந்ததில் அந்த இடத்துல நிறைய பேர் போலீஸ்காரங்க மிலிட்ரி எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. எதுக்குன்னா இந்த ஏலியனை தேடி வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் எந்த விதமான எவிடன்ஸுமே இல்லை. அதோட இந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. தலைவி ஸ்கூலுக்கு போல இருக்குங்க. ஃபோன் அடிச்சு அம்மாவுங்க இதாட்ட நீ இங்கேமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நீ எதுக்குமா இந்த நேரத்தில் ஃபோன் அடிக்கிற, ஸ்கூலில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் ஸ்கூலில் தான் இருக்கேன், ரெஸ்ட் ரூம் வந்து அப்போ தான் ஃபோன் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அந்த ஸ்டிப் டாடும் வீட்டை விட்டு வெளில போனதுக்கப்புறம் அந்த ஏலியனை வீட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த ஆரஞ்சு பழம் இதெல்லாம் எடுத்து அந்த ஏலியன் கொடுக்க. பட் ஆனால் அந்த ஏலியன் இதெல்லாம் சாப்பிடலாங்க. டேரெக்டாக இவ பெட்ஸ்லாம் வளர்க்குறான்ல அந்த இடத்துல போய்ட்டு இதெல்லாம் என்னோட பெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் கொடுத்துட்ருக்க. அங்கே ஒரு பாம்பு இருக்குல்ல, அந்த பாம்பை பார்த்த உடனே தலைமை ஏலியன் ஒரு மாதிரியாக கத்தும் பாருங்க. இதை பார்த்தா எவ்வளோ ஐயோ இதை நீ கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு சாப்பிடல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவ பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது அந்த ஏலியனோட முதுகில் ஒரு செதில் மாதிரி ஒரு அமைப்பு இவ அந்த வாயில் ஹம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த செதிலும் டப்புன்னு அடிக்க பாருங்க. இதை பார்த்தா இவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு நான் ஃபுல்லாக சிப்ஸ் எல்லாம் எடுத்து படம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. அவள் வேலைக்கு போயிட்டுருக்கா. பட் ஏன்னா அவளோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் ஆகுது. அதாவது இவனோட லவ்வர் இருக்கான்ல, அவன் 48 மணி நேரம் அதாவது 2 நாள் ஒயின் ஷாப்லேயே இருந்திருக்கான் போல. அதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருங்க. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, விட்டுட்டு போகவும் முடியல, இருக்கவும் முடியல. கண்ணு அழு தாரையா ஊத்துது இவளுக்கு. அதோட சீன் கட் பண்ணிட்டேன். இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. வீட்டில் சிப்ஸ் எல்லாம் தின்னுட்டு படுத்துட்டு இருக்கா. வீட்டுக்கு தலைவை யாரோ தட்டுறாங்க. ஐயோ அம்மா வந்துட்டாங்க போலடா, வேலைக்கு போலக்கு சீக்கிரம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் அங்கே உள்ள சிப்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஏலியனை வெளில துரத்து விட்டுருப்பாருங்க. கரெக்டாக அதே நேரத்துக்கு நம்ம அம்மாக்காரையும் உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்து என்னடா இந்த அளவு கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு யார் வரானா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த கில்லு இருக்கானே ஸ்கூல்லேருந்து. இதாட்ட கேமரா திருப்பி தரலன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டா போல இருக்கே. இதாட்டா ரெனேவோட ஸ்கூல் ஃப்ரெண்டு இதாட்ட என்கிட்ட கேமரா வாங்கியிருந்தா கொடுக்கவே இல்லை, அதனால தான் வந்தேன் சார்ட்டு இவன் டேரெக்டாக நம்ம ஹீரோயினோட ரூமில் போய்ட்டு உட்காந்துக்கு இருந்துட்டு அவள் பெட்ஷீட்டில் எடுத்து மோந்துட்டு இருப்பான் பாருங்க. அவனுக்கும் என்னடா இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வெளிலேருந்து வருவாங்க. எங்கடி போயிருந்தா, ஸ்கூலுக்கு போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஸ்கூலுக்கு போனேம்மா வயிற்று வலி அதனால் வந்துட்டேன் பாதிலே அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் எப்படிம்மா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் தெரியும். டேரெக்டாக உள்ளே போய் பார்த்தா இவன் உட்காந்துருப்பானே. அவன் அந்த வீடியோவை பார்த்துட்டு டேப்பர் கடை எடுத்து பாக்கெட்டில் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதை குடுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் கொடுக்க மாட்டேன், இது என்னோட கேமரா, இதில் இருக்கிறது என்ன அது, இதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் டேய் அது கேமரா ஒன்னோடது கிடையாதா, இதுக்கப்புறம் என்னோடதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கலவரம் நடக்க ஆரம்பிக்க. கரெக்டாக அம்மா வந்துடுவாங்க. இவங்க 2 பேரும் மேலே கட்டி புரண்டுட்டு கிடக்கிறத பார்த்த உடனே இதெல்லாம் அவங்க பண்ணுற வயசு தான், பட் ஏன்னா இதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது, கதை திறந்து வச்சுருப்பானுங்க எது வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஜோயும் சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் அசுகமாயிடும். அப்போ தான் அவன் சொல்கிறான் அந்த கில்லுங்கிறவன் இதாட்டம் அதை எனக்கு இன்ட்ரோ கொடுத்தா மட்டும்தான் நான் இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இல்லைன்னா நான் போலீஸில் போயிட்டு நான் இதை கொடுத்துருவேன், நீயாச்சும் இதாச்சு அப்படின்னு சொல்ல. சரி ஓகேடா வந்து தொடர நான் அதை காட்டுறேன்னு சொல்லிட்டு இவன் அவனை கூட்டிட்டு டைரெக்டாக அண்டர் கிரவுண்டுக்கிட்ட போயிட்டு அந்த ஏலியனை காட்ட, அந்த ஏலியனையும் இவனை கடிக்க வரும் பாருங்க. டக்குன்னு இவன் வந்து இல்லை இவன் நம்ம ஃப்ரெண்டு தான், இவன் பேர் கில்லு, இவனை கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஏலியனும் இவன் கிட்டக்க வந்துக்கிட்டு ஒரு முறைக்கும் பாருங்க வாயை திறந்து. இதை பார்த்தா இவனுக்கு அல்லு விட்டுடும். அந்த இடத்துல மயக்கம் விட்டு கீழே ஒன்றுக்கு அடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இதை பார்த்தா நம்ம ஹீரோனா ஐயா இவன் இந்த அளவுக்கு பயப்படுறானேன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் மயக்கம் தெளிஞ்சு முழிப்பான் பாருங்க. முழிச்ச உடனே அந்த ஏலியன் திரும்பிட்டு உட்காந்துருக்கு பாருங்க. சைடாக ஒரு பார்வை பார்க்க. இதை பார்த்தா இவன் கத்திக்கிட்டு ஐயோ ஏலியனா ஓடுறா சாமின்னு சொல்லிட்டு ஓட. இதை பார்த்தா நம்ம ஹீரோனா ஐயோ கத்தாதரா, நான் சொல்கிறத கேளுடா, கத்தாதரா, நான் வாயிலேருந்து கையை எடுப்பேன், கத்தி தொலைஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேருந்து கையை எடுத்துட்டு இதை பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஹம்ப் கொடுப்பா பார்த்தீங்களா, அதை கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஏலியனோட செதிர்கள்லாம் ஆடும் பார்த்தீங்களா, அதை பார்த்து இவன் ரசிச்சுக்கிட்டு இருக்க. சரி ஓகே நம்ம வெளில போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இவனை கூட்டிகிட்டு டேரெக்டாக வெளில போயிட்டு இதாட்டம் யார்கிட்டையும் சொல்லிடாதரா, அப்படி சொல்லிட்டுன்னா இந்த மிருகத்தை அழிச்சிருவாங்கடா, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, இது பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் கையில் அந்த டேபிள் கடை எடுத்து இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இவளும் நீ என்ன கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, எதுக்கு இப்படி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க,
நான் மயக்கத்தில் இருக்கும்போதே நீ இதை எடுத்துருக்கலாம், பட் ஆனால் நீ எடுக்கல, நீ நல்லவதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு போக. பட் ஆனால் இதை எல்லாத்தையுமே அங்கே 2 பேர் ஒட்டு கேட்டிருக்காங்க. இவங்க போலீஸ்காரங்க போல இருக்கு. அப்போனா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரத்தில் ஒருத்தவன் இன்னொருத்தவனும் கால் பண்ணி சொல்கிறாங்க. அதோட சின்ன கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் நைட்டு வீட்டில் அந்த ஏலியனுக்கு சாப்பாடுலாம் கொடுப்பா, கறி சிக்கன் எல்லாத்தையும் கொடுப்பா. பட் ஏன்னா அது சாப்பிடாது. மறுநாள் ஸ்கூலில் வந்து இது எல்லாத்தையுமே அந்த கில்லுங்கிறவங்ககிட்ட சொல்லுவான். இதாட்டம் அது எதுவுமே சாப்பிட மாட்டேதுரா அப்படின்னு சொல்ல. சரி நீ நைட்டு எப்படிடா தூங்கினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனும் ஐயோ நான் நைட்டு தூங்கவே இல்லைம்மா, விட்டதை பற்றே பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ தான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இதாட்டம் இந்த டீரெக்ஸ்லாம் தானே நாம் கொடுக்கலாம் சாப்பிடாது, அது வேட்டையாடி மட்டும்தான் சாப்பிடும். இதாட்டம் நைட்டு அந்த இடத்த கூட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு இடத்த சொல்ல, இவனும் அந்த இடத்துக்கு அந்த ஏலியனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா அந்த இடத்துல எக்கச்சக்கமான பன்னிகள்லாம் இருக்கும். காட்டு பண்ணி அந்த இடத்துலமே இல்லை. இதை பார்த்த இவனும் சரி ஓகே அதை போய் கடிச்சு சாப்பிடு, வேட்டையாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அது கேட்டுட்டு அது சும்மா நிற்கும். இவனும் சரி ஓகே அதை போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாயை காட்டுவான் பாருங்க. ஓட்டும் பாருங்க, அங்கே இருக்கிற எல்லா பண்ணியும் பிடிச்சி கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கும். இதை பார்த்தவங்க 2 பேரும் அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்பனா இது இப்படி தான் சாப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட சரி ஓகே நான் போயிட்டு வரேன், இது யாருக்கிட்டேயும் சொல்லி ஆகணும், இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்க போகாம இருங்க. இதை பார்த்தா அந்த ஏலியனு சவுண்டு கொடுக்கும் பாருங்க. ஐயோ உன்னை தொடவே மாட்டேன் சாமி, நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு கையில் வணக்கத்தை வச்சுட்டு இவன் போக அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஏலியன் கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போவா. அப்பங்கார அந்த இடத்துல இருப்பான் ஸ்டெப் டாடு. இதாட்டம் அவன் குடிச்சிருப்பான் போல இருக்கு ஃபுல்லாக. இவகிட்ட வந்து சண்டை வளர்க்குறான். என்னன்னா இதாட்டம் என் கார் சாவியை நீ தான் எடுத்திருக்க, அதில் உள்ள கன்னை காணும், நீ எடுத்தது எனக்கு தெரியும், அந்த கன்னி இங்கே ஒழுங்கு மரியாதை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி போவான் பாருங்க. பட் இதெல்லாம் பார்த்தா அந்த ஏலியனுக்கு உள்ளுன்னு ஒரு தூண்ட ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஹீரோயினை யார் ஹெட் பண்ணாலும் இதுக்கு தெரியுது போல இருக்குங்க. அதாவது இதுங்க 2 பேருமே ஒன்றா கனெக்ட் ஆகிருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக அவங்க அம்மா வந்து இதாட்டம் என் பொண்ணை விட்டுறான்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. கரெக்டாக அந்த ஏலியன் செவுத்தில் தாறு மாறாக முட்ட ஆரம்பிக்கும். அந்த வீடே கொஞ்சம் நேரத்தில் ஆட ஆரம்பிக்குங்க. இவங்க 2 பேரும் ஐயோ நிலநடுக்க வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 3 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க. ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவனை துரத்தி அடிச்சிடுவாங்க. வீட்டை விட்டு வெளிலப்படான்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்க அவனும் ஆமாம் நான் பண்ணதெல்லாம் தப்பு, உன் பொண்ணு பண்ணது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வீட்டிலேருந்து எட்டக்க போயிடுவாங்க. அதே நேரத்தில் அம்மாவும் அவங்க பண்ணதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையத்தோட போம்மா நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோச்சிக்கிட்டு கீழே வந்து பார்த்தா அந்த ஏலியன் அந்த செவுத்து உடச்சிருக்கும் பாருங்க. இதை பார்த்த இவ்வளோ இதெல்லாம் நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஏலியன்கிட்ட சொல்லிட்டு டேரெக்டாக மறுநாள் ஸ்கூல் கிளம்புவா பாருங்க. டேரெக்டாக ஸ்கூலுக்கு போக கரெக்டாக வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிது. அது யார் தெரியுமா? போலீஸ்காரங்க தாங்க. இதாட்ட நீ வண்டியில் ஏறியா இல்லைன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு என்கிட்டலாம் அப்படி வச்சுக்காதீங்க, எங்கள் அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு தான் பிரச்சனையாகவும் ஒழுங்காக வண்டியில் ஏறிடு, நான் ஸ்கூலில் போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த காரில் ஏறி உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறான். அந்த ஏலியன் இந்த இடத்துல கன்று கிடச்சதில்ல, அதை விட்டுருப்பாப்புல இருக்கு. அந்த கன்னில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்னோடது தான். நீ அந்த இடத்துக்கு போனியா, அந்த இடத்துல ஏதாச்சும் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயினும் நல்லா அது பார்க்கவா இல்லை, அது எங்கள் அப்பாவோட கன்று தான், சும்மா விளையாடுறதுக்காக பாட்டிலில் சொல்லலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன், அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனும் நீ அங்கே போனது தப்பு கிடையாது, பட் ஏன்னா அந்த இடத்துல என்னமோ இருந்திருக்கு, நீ அதை என்கிட்ட மறைக்கிற, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அறிவாளி பொண்ணு மாதிரி தான் தெரியல, பட் ஏன்னா உண்மையை சொல்லலைன்னா நான் அவனை அரெஸ்ட் பண்ணிவிடுவேன், இப்போதைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வா, சாயந்தரம் நீ என்னை மீட் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போக அதே நேரத்தில் வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா தண்ணி குடிக்கலான்னு போனால் தண்ணி வரல. சரி பைப்பில் ஏதோ ஃப்ளம்மிங் ப்ராப்ளம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளம்மரை கூப்பிட்டுட்டு டைரெக்டாக வீட்டில் இதாட்ட தண்ணி வரலங்க, நைட்டு நிலநடுக்கம் வந்துச்சுல அப்படின்னு சொன்ன உடனே நிலநடுக்குமா அப்படிலாம் ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளம்மரை சொல்லிட்டு போகிறான். சரி ஓகே நீங்கள் பாருங்கள் நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளம்மரை வீட்டுக்குள்ளே அந்த அண்டர் கிரவுண்டில் இறக்கி விட்டுட்டு இவன் வேலைக்கு போக அதே நேரத்தில் இவன் கீழே வேலை பார்த்துருக்கும் போது சைடில் என்னமோ அசை, இவனு போய் பார்த்தா அந்த ஏலியன் அந்த இடத்துல தானே உட்காந்துருக்கோம். இவன் இதை பார்த்த உடனே கையில் உள்ள ஸ்பேனர் எடுத்து அந்த ஏலியன் அடிக்க அந்த ஏலியனும் பயத்தில் இவன் நெஞ்சில் ஒரு குத்திருங்க. இதை பார்த்தா இவனும் ஐயோ நான் விட்றா சாமின்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காந்துட்டு கையில் ரத்தத்தோட போவோம் பாருங்க. கரெக்டாக ரோட்டை பார்க்காம போனதில் சைட்லேருந்து ஒரு வேன் வந்து இட்டுச்சு, அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டுங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு ஸ்கூலில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போக பாருங்க. கரெக்டாக வீட்டுக்கு எய்த்தாப்பில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் போவாங்க. அது என்ன ஆக்சிடென்ட் தெரியுமா? அந்த ஃப்ளம்மர் கார் ஆக்சிடென்ட் தாங்க. இதை பார்த்துக்கிட்டு போக கரெக்டாக அந்த இடத்துக்கு அம்மா வந்துடுவாங்க. அவங்கள வந்து சரி ஓகே நீ
சொல்லப்போனால் நேற்று நடந்த பிரச்சனையில் அவன் என்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாய் ஃப்ரெண்டை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின், என்னம்மா நீ இப்படி நடந்துக்கிறா, அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தேன், திருப்பிட்டு அவனை வீட்டுக்கு கொண்டு வர பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திட்ட. அவளுக்கும் வேறு வழியும் இல்லை, இதாட்டம் அவன் தான் எனக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்தான், நான் வேலை இல்லாதப்பா அவனால தான் எனக்கு வேலை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே அதெல்லாம் விடு, வீட்டில் தண்ணி வரல அதனால தான் தண்ணி கேன் நிறையா வாங்கிட்டு போயிட்டுருக்கேன், வீட்டில் ஃப்ளம்மரை இறக்கி விட்டுருந்தேன், அவர் வேலை பார்த்து இருந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோனை, ஐயோ தண்ணி வேலையா, அப்போனா அண்டர் கிரவுண்டில் தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துக்கு ஓடி பார்த்தா அந்த இடத்துல எக்கச்சக்கமான ரத்தமும் இருக்கும். அந்த ஏலியின் வாயிலேருந்து பச்சை கலர் ரத்தம் ஊற்றும். ஐயோ உனக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு என்ன கில்லை தான் காட்டுறாங்க. அவன் குப்பையை போட்டுட்டு இருக்க, பின்னாடி திரும்பி பார்த்தாலும் தெரியுது அந்த போலீஸ்காரங்க வந்து நம்ம இவனை பிடிச்சிட்டாங்க. சரி ஓகே நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட, என்ன நடந்தது சொல்லிட்டு இந்த கில்லு பையன்கிட்ட உண்மையை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட சரி கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அந்த ஏலியனை கூப்பிட்டுட்டு நைட்டு இதாட்டம் கில்லுக்கு ஃபோன் அடிச்சு, சரி ஓகே அந்த ஏலியன் இங்கே இருக்கிறது ஆபத்து, நான் இதை ரொம்ப தூரமாக கொண்டுட்டு போகிறேன், நீ எங்கே இருக்க சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லுக்கு ஃபோன் அடித்து பேச, இவனும் சரி ஓகே என் தாத்தா தூங்கினதுக்கப்புறம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸை சொல்கிறான். இவன் கொஞ்சம் நேரத்துலேயே இந்த கில்லுங்கிறவனும் அங்கே வந்துடுவான். இதாட்டம் இந்த ஏலியன் எங்கே பதுக்கி வைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, இவளும் ஒரு பாலைவனம் ஒன்று பெரிய இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, இவனை அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டானா அவன் ஜாக்கிரதையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் சரி ஓகே இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லி ஆகணும், இதில் உனக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்த இவளும், அப்படிலாம் இல்லை நான் இந்த ஏலியன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே இவனும், ஏன்னா நீ இந்த ஏலியன் கூடயே தான் இருப்பியா, அப்போ உங்கள் வீடு இந்த ஸ்கூலு எல்லாத்தையும் மறக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஆமாம் இந்த ஏலியனுக்காக வேறு வழி இல்லை, இந்த ஏலியனை இங்கே எப்படி வச்சு காப்பாற்றி ஆகணும், நான் எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாளாச்சு அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு இவன் பெட்ஸ் எல்லாம் வளர்ப்பாளே, பூச்சி பாம்பு பள்ளி, அது எல்லாத்தையும் எடுத்து வெளில விட்டுருவாங்க. எல்லா பூச்சி பள்ளி தேலி எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போயிடும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கார்லேருந்து கார் சாவி எடுத்துகிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு யார் வரானா இவனோட ஸ்டெப் டாட் அந்த இடத்துல வந்துட்டு கன்னை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு மிரட்டிகிட்டு இருப்பான் பாருங்க. இது எல்லாமே அந்த ஏலியனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதே நேரத்தில் அந்த ஏலியன் இருக்கிற இடத்த அந்த கில்லு பைய போட்டு விட்டுட்டாங்க. அந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான மிலிட்ரி சோல்ஜர்ஸ் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்கா. இந்த ஏலியன் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சுங்க. இவங்க எல்லோரும் வந்து பார்த்த உடனே அந்த இடத்துல அந்த ஏலியன் இல்லைங்க. அதே நேரத்தில் வீட்டில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் பிடிச்சி வச்சுட்டு, இதாட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன், உன் பொண்ணு சரியில்லை அதனால் நீ என்ன தப்பு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கலவரமாக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாக்காரை இவனை தள்ளி விட அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் தப்பிச்சு வெளில விடுவாங்க. பட் ஆனால் இவன் விடுவானா தேடி போயிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி காலு கீழே வச்சுட்டு கன் பாயிண்டில் நிப்பாட்டிகிட்டு இருக்க. கரெக்டாக அந்த ஏலியன் கரெக்டாக அவனோட கழுத்தை பிடிச்சி கட்டிக்கும் பாருங்க. அந்த காரை வச்சு நசுக்கி அவனை கொலை பண்ண. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அவனை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. திரும்பி பார்த்தா அந்த ஏலியன் நம்ம ஹீரோயினை பார்த்து முறைக்க. ஒரு கட்டத்தில் அந்த ஏலியன் அந்த இடத்துல தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கில்லு பையில வந்து இதை பார்த்துட்டு என்ன இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவன் வாந்தி எடுத்துக்கிட்டு அந்த ஏலியன் ஒரு ஆளை கொலை பண்ணிடுச்சு, இது யார்கிட்டையும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு எல்லா போலீஸ்காரங்களும் வந்துடுவாங்க. இதை பார்த்தா நம்ம கில்லும் சொல்லுவான், இதாட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னோடய தாத்தா வெளியூருக்காரு, இது சொல்லலைன்னா எங்களை மிரட்டினாங்க, நாங்கள் எங்களை நாடு கடத்திடும்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க, அதனால் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்லு பையனில் சரண்டர் ஆக. அதே நேரத்தில் அவன் ஓடிட்டான், இவன் திருப்பி வரமாட்டான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, அந்த உள்ள போலீஸ்காரங்க அந்த மொட்டை தலைவன் இன்னொருத்தவனும், நீங்கள் 2 பேரும் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கீங்க, ஒன்றை துன்புறுத்தினா அந்த ஏலியன் திருப்பி இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்ல விதமாக பண்ணலான்னு தான் பார்த்தேன், பட் ஏன்னா நீ அதுக்கு இடம் கொடுக்க மாட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தலையில் எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு இவ 2 பேரும் கனெக்ட் ஆகிருக்காங்களா நான் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் நல்லா கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சயின்டிஸ்ட்லாம் சொன்ன உடனே இந்த போலீஸ்கார் என்ன பண்ண வந்துருமா, நம்ம ஹீரோயினோட கட்டை நடுவரில் ஒட்டைப்பா பாருங்க. ஒட்டைச்ச உடனே நம்ம ஹீரோயின் வழியில் கட்ட ஆரம்பிக்க. இது எல்லாமே அந்த ஏலியனுக்கு தெரிஞ்சு டேரெக்டாக அந்த இடத்துக்கு உடியாரம் பாருங்க. கரெக்டாக இந்த ஏலியனுக்காகவே ஒரு ட்ராப் ரெடி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அந்த ஏலியன் கரெக்டாக அந்த இடத்துல வந்து மாட்டா. இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் அவனை விட்டுடுங்க சொல்லிட்டு கதர்வா. பட் ஆனால் அந்த மிலிட்ரி போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த ஏலியனை பிடிச்சிட்டு ஒரு பெரிய ஒரு ரூமில் லேபுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினையும் ஒரு சேரில் கட்டி போட்டுட்டு, இதாட்ட நீங்கள் எங்களை இங்கே வச்சிருக்க முடியாது, நான் மேஜர் கிடையாது மைனர், என்னை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச. இவன் போலீஸ்காரன் சொல்லுவான், இதாட்டா நீ இந்த ஏலியன் விஷயத்தில் எப்போ தலையிட்டியா அப்பயே நீ ஒரு கிரிமினல் ஆகிட்ட, இந்த தேசத்துக்கு நீ எதிரியாளி, உன்னை எப்படி என்ன ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஏலியனை கட்டுப்படுத்துறதுக்கான வழியை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டா, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவனும் இந்த போலீஸ்காரன் டைரெக்டாக போய்ட்டு இன்னொரு போலீஸ்காரங்கிட்ட அவள் ஒத்து வருவானான்னு பாரு, இல்லைன்னா அவன் கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. பட் ஏன்னா இந்த போலீஸ்காரனுக்கு இதை சுகமாக முடிக்கலான்னு தான் ஆசை. பட் ஏன்னா என்ன பண்ணுறது, நம்ம ஹீரோயின் இதுக்கு ஒத்து போக மாட்டால, அந்த ஏலியனை கட்டுப்படுத்த மாட்டால, அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விட்டு பேசல, நம்ம அம்மா காரியம் வந்து பேசுகிறா. பட் ஆனால் அதுக்கும் நம்ம ஹீரோயின் மசியவே இல்லை. அவனை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணுங்க அதே தான் சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் தான் இருப்பான், அவனுக்கு எப்படியாச்சும் அவனை கொண்டுட்டு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்னொரு விரலையும் போட்டு ஒட்டைப்பா பாருங்க. ஒட்டைச்ச உடனே அந்த ஏலியனுக்கு சமூகம் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட பக்கத்தில் கூண்டெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, அந்த ஏலியன் தப்பிக்க முடியாத அளவுக்கு. பட் ஏன்னா அது எல்லாத்தையுமே உடச்சிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு அந்த ஏலியன் வரும் பாருங்க. அதே நேரத்தில் இந்த வில்லக்காரன் அந்த போலீஸ்காரன் வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தடுக்க வருவான் பாருங்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சி கடிக்க வைக்க, இதே நேரத்தில் அந்த ஏலியன் பின்னாடி இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களையும் கட்டிச்சு துவம்சம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே 2 போலீஸ்காரங்களும் கன் எடுத்துகிட்டு கன் பாயிண்ட்லேயே அந்த ஏலியன் தான் சுட்டு தரலான்னு நிற்பாங்க பாருங்க. கரெக்டாக அந்த ஏலியன் அந்த இடத்துக்கு கதவெல்லாம் உடச்சிட்டு வருமுருங்க. அந்த கதவு உடஞ்ச ஃபோர்ஸில் இவங்க 2 பேரும் கீழே விழ, இதை பார்த்து அந்த ஏலியன் கையில் உள்ள அந்த கொட்டுக்க வச்சு இவங்க 2 பேரும் கதையை முடிக்கலான்னு பார்க்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் அவங்கள விட்டுடு நம்ம வெளில போகலான்னு சொல்லிட்டு அந்த ஏலியனை கொண்டுட்டு இவன் வெளில போவான் பாருங்க. பட் ஏன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரன் கீழே ஊந்துருப்பான்ல, அவனும் ஒரு கன்னு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறான். பட் ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த ஏலியனை கூட்டிகிட்டு ஒரு கார் ஒன்று இருக்கும், அந்த காரில் அந்த ஏலியனை ஏற்றிட்டு இங்கே இது வெளில போயிடலான்னு சொல்லிட்டு பார்ப்பான். பட் ஆனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரன் வந்து கன்னை எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க இவங்க 2 பேரும் காருக்கு முன்னாடி ஓய்ஞ்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த கன்னை உள்ள எல்லா புல்லட்டும் இவங்க மேலே பாய ஆரம்பிக்க, சரி ஓகே இதுலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சான்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சு இருக்கும்போது அந்த ஏலியன் ஒரு முடிவு எடுக்குதுங்க. கரெக்டாக அவனை நோக்கி அந்த ஏலியன் ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினும் வேணான்னு சொல்லிட்டு கத்துவான். பட் ஏன்னா அந்த ஏலியன் நம்ம ஹீரோயினுக்காக அதோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணுது. அந்த போலீஸ்காரன் சுட ஆரம்பிக்க இந்த ஏலியன் அவன் மேலே எஞ்சி அதை கொடுக்க வச்சு ஒரு குத்த அந்த போலீஸ்காரன் கதைக்க முடியுது. இந்த ஏலியன் உடம்புல நிறையா புல்லட் இறங்கி இதோட ரத்தமும் வெளில போயிட்டு இந்த ஏலியனி செத்துடுதுங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் செம்மையாக அழுவுறா. அந்த இடத்துல அந்த கில் பையில் வந்துடுவான், அவங்க அம்மாவும் வந்துடுவாங்க. சரி ஓகே விடுமா சொல்லிட்டு அவங்க அம்மா நம்ம ஹீரோயினை கொண்டுட்டு போயிடுவாங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு மறுநாள் காலை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை திருப்பி சோகமாக தான் போயிட்டுருக்கு. வெளில உட்காந்துட்டு மியூசிக்கை போட்டு பாட்டு கேட்டுட்ருக்கேன். இவகிட்ட இருந்த எல்லா பெட்ஸையும் கீழே விட்டுட்டாலா, என்ன வழியே இல்லையா, சரி சொல்லிட்டு தனியாக உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் தான் எண்டு கிரெடிட்ஸ்னு ஒன்று வைக்கிறாங்க. என்ன தெரியுமா, அந்த ஏலியனை நிறைய பேர் செத்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை அறுத்துக்கிறது ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்களே. பட் ஆனால் அந்த ஏலியன் சாவலைங்க, அது இன்னும் உயிரோடு தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை சூப்பராக முடிச்சிட்டாங்க. இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், ஐ லவ் இட் ஆல்.